சென்ற பட்ஜெட்ல ஆந்திராக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க, பீகாருக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க, பாஜக மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க பாருங்க சார். எங்களோட குற்றச்சாட்டு அதான் சார். நீங்க 29 ஸ்டேட்டையும் ஒரே மாதிரி பாருங்க. சென்ற வருடம் 2025-26 ஆண்டு நிதி ஆண்டுக்கான பட்ஜெட்டை நான் பார்க்குறப்போ நான் ஒரு வாட்டி அதை பார்த்து ஷாக் ஆகிட்டேன். நான் பார்க்கறது ஒன்றிய பட்ஜெட்டா இல்லை பீகார் பட்ஜெட்டா? இந்த மாதிரி 80,000 கோடி பீகாருக்கு ஒதுக்கணுன்னே இதுனா நம்ம தப்பாக ஏதாவது பார்த்துட்டோமா? பீகார் பட்ஜெட் அடுத்து பார்த்தா தான் தெரியுது அது ஒன்றிய பட்ஜெட். அப்போது பீகாருக்கான அவ்வளவு திட்டங்களை சென்ற ஆண்டு கொடுத்ததுக்கான காரணம் பீகாரில் தேர்தல் வந்து இல்லை, தேர்தலை மையப்படுத்தி தான் பிஜேபி பட்ஜெட் போடுதா அப்படிங்கிற கேள்வியை ரங்கராஜ் பண்ணுற மாதிரியான பத்திரிகையாளர்கிட்ட கேட்கும்போது தேர்தலுக்காக யார் பண்ணுறது? ஒரு வருஷமும் பட்ஜெட் போடாமல் சரி பண்ண தேர்தல் நடந்துகிட்டு தான் இருக்கு, அதுக்காக தான் பட்ஜெட் போடாமல் கேட்குறாங்க. சென்ற முறை பீகாருக்கு கொடுக்கப்பட்ட நிதி பகிர்வு நியாயமானதா? தமிழ்நாடு சென்ற முறை வஞ்சிக்கப்பட்டது நியாயமானதா? பீகாருக்கு அவ்வளோ திட்டங்கள், ஏன் திடீர் பீகார் மேலே பாசம் அவ்வளோ நிதி கொடுக்குறீங்கன்னா அப்போ தேர்தல் பீகாரில் வருது. அதிவேக ரயில நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க சார். ஸ்பீட் ட்ரெயின்லாம் வேணாம் சார். ஆல்ரெடி போயிட்டு இருக்க மெட்ரோ ட்ரெயினுக்கு 2ஆம் கட்ட பணிகளுக்கு நிதியை கொடுக்க சொல்லுங்க சார். இப்போ இங்கே வேலை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சென்னை ஃபுல்லாக மெட்ரோ பணிகள் நடந்துட்டு இருக்கு. எல்லா மக்களை எல்லா சாலைகள்லையும் மெட்ரோ பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான நிதியை கொடுப்பீங்கன்னா அந்த நிதியை கொடுக்கலையா? அந்த நிதியை கொடுங்கன்னா ஸ்பீட் ட்ரெயின் யாருக்கு வேணும்? அதுக்கு 2026 மக்கள் அதுக்கு அடிமையாக இருக்கிற அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தக்க பாடம் புகட்டுவார்கள். இவங்களை விரட்டி அடிக்க போறாங்க. ஓட்டு கேட்கறதுல விரட்டி அடிக்க போறாங்க. அது நீங்க பார்க்க தான் போறீங்க. அன்றைக்கு 2011 2013-14 வரைக்கும் காங்கிரஸ் இருந்துச்சு. 2014 தான் மோடி வரார். மோடிக்கு அப்புறமா இவர்கள் தான் தெரியுமே காலில் உள்ள குரூப் ஆச்சு. காலில் உளுந்து அதாவது நிதியை பெற்றாங்களான்னு தெரியல. இங்க இருக்கிற மாநில சுயமரியாதை எல்லாம் போய் அடகு வச்சுட்டு வந்துட்டாங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ரஜினி அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம் ரஜினி. வணக்கம். தொடர்ச்சியாக பல அரசியல் விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் பட்ஜெட் தாக்கல் நடந்தது. மத்திய அரசினுடைய பட்ஜெட் தாக்கல். மாநில வரி பகிர்வு 41%, 50% கேட்டுட்டு இருந்தோம். நம்ம மட்டும் இல்லை, 18 மாநிலங்களும் கேட்டுட்டு இருந்தோம். அதை பற்றி எதுவுமே சொல்லலை. அதே போல் ஒட்டுமொத்த வரி பகிர்வு 4.079% டு 0.97% அதிகரிச்சிருக்குன்ற மாதிரி நம்ம பெருமையாக சொல்கிறாங்க. நம்ம கேட்ட பல விஷயங்கள் இதில் இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நம்ம பல ரயில்வே திட்டங்களுக்கு நிதி இல்லாமல் கிடப்பில் இருக்குது, நிதி கொடுங்கன்னு கேட்டிருந்தோம். அதே போல் மதுரை கோவைக்கு மெட்ரோ கேட்டிருந்தோம். நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தோம். குறிப்பாக அவங்க கொடுத்தது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு, கேரளா, அதே போல் ஆந்திரா, ஒடிசாவில் தாது கனிமங்களை அள்ளுறதுக்கு அதை கொண்டுட்டு போகிறதுக்கான வழியை நான் ஏற்படுத்தி தரோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்கல்ல. ஒட்டுமொத்தமாக பட்ஜெட்டை திமுக எப்படி பார்க்குது? There should be equal distribution between central and state government. சமமான நிதி பகிர்வை மாநில அரசும் மத்திய அரசும் ஒன்றிய அரசும் பெற வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. 40:60ன்றத 50-50 மாற்றுங்க. ஏன் 60% நிதி பகிர்வை ஒன்றிய அரசு பெறணும், 50% உயர்த்தி வழங்குகன்னு திமுக மட்டும் சொல்லலை. அந்த ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குல்ல, அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க 50% உயர்த்தலான்னு ஒன்றிய அரசுக்கு ரெக்கமெண்டேஷனே பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டை திமுக எப்படி பார்க்குதுன்னா, ஒரு வாழையில போட்டுடுறாங்க, எல்லாமே சாப்பாடும் போட்டுடுறாங்க, அதில் உப்பு சப்பு இல்லை. ஒரு உப்பு சப்பே இல்லாத ஒரு பட்ஜெட்டாக தான் திமுக பார்க்குது. சென்ற வருடம் 2025-26 ஆண்டு நிதி ஆண்டுக்கான பட்ஜெட்டை நான் பார்க்குறப்போ நான் ஒரு வாட்டி அதை பார்த்து ஷாக் ஆகிட்டேன். நான் பார்க்குறது ஒன்றிய பட்ஜெட்டா இல்லை பீகார் பட்ஜெட்டான்னு. சுமார் 80,000 கோடி பீகாருக்கு ஒதுக்கணுன்னே இதுனா நம்ம தப்பாக ஏதாவது பார்த்துட்டோமா? பீகார் பட்ஜெட்டான்னு பார்த்து உத்து பார்த்தா தான் தெரியுது அது ஒன்றிய பட்ஜெட்டு. அப்போது பீகாருக்கான அவ்வளவு திட்டங்களை சென்ற ஆண்டு கொடுத்ததுக்கான காரணம் பீகாரில் தேர்தல் வருது. பீகாருடைய தேர்தலை கருத்தில் வச்சு பீகாருக்கு நிறைய திட்டங்களை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ற ஆண்டு திருக்குறளை சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் தொடங்கினாங்க. தமிழ்நாடு என்கிற வார்த்தை இல்லை. 2025-26 ஆண்டு 25-26 ஆண்டுக்கான நிதி ஆண்டுக்கான பட்ஜெட் சென்ற ஆண்டை பத்தி பேசுறேன் நான். அப்போ தமிழ்நாடுன்ற பெயர் கூட இல்லை. இந்த முறை அந்த திருக்குறளையே மறந்துட்டாங்க.
திருக்குறளையும் மறந்துட்டு ஒரு பட்ஜெட்டை சொல்லியிருக்காங்க. அதுல தமிழ்நாட்டுக்காக அவங்க என்ன நம்ம கேட்ட கோரிக்கை எதையுமே அதுல வரல. இன்னைக்கு ஜல்ஜீவன் திட்டம், ஊரக வளர்ச்சித்துறையில கீழே இயங்குற அந்த ஜல்ஜீவன் திட்டத்துல வீட்டுக்கு வீடு 55 லிட்டர் குடிநீர், இன்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடை போக்குவதற்காக அந்த ஜல்ஜீவன் திட்டத்தை நம்ம செயல்படுத்தியிருக்கோம். அதுல இருக்க நிலுவைத் தொகை மட்டும் 3400 கோடி, அதை விடுவிக்கல. அதே மாதிரி கல்வி நிதி 3500 கோடி கல்வி நிதி பெண்டிங்ல இருக்கு, அதை விடுவிக்கல. அது பத்தி எந்த அறிவிப்பும் இல்லை. தமிழ்நாட்டுக்கான தேர்தலை வச்சாது, நீங்க தேர்தல் இல்லாத காலத்துல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லை, தேர்தலை வச்சாவது ஏதாவது கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சில மணித்துளிகளுக்கு முன்பாக எங்களுடைய முதல்வர் ட்வீட்லாம் பண்ணார். அதற்கும் எந்த செவிசாய்ப்பும் இல்லை. இப்போ தேர்தலை மையப்படுத்தி தான் பிஜேபி பட்ஜெட் போடுதா அப்படிங்கிற கேள்வியை ரங்கராஜ் பாண்டே மாதிரியான பத்திரிகையாளர்கிட்ட கேட்கும்போது, தேர்தலுக்காக யார் பண்ணுறது, ஒரு வருஷமும் பட்ஜெட் போடாதானே சரி, அப்படின்னா தேர்தல் நடந்துக்கிட்டு தான் இருக்கு, அதுக்காக தான் பட்ஜெட் போடுறோம்னு கேட்குறேன். இல்லை, அது போன்ற ஊடகவியாளர்களும் திமுகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் ஒரு காமன் மேனாக கேட்குறேன் நான். சென்ற முறை பீகாருக்கு கொடுக்கப்பட்ட நிதி பகிர்வு நியாயமானதா? தமிழ்நாடு சென்ற முறை வஞ்சிக்கப்பட்டது நியாயமானதா? பீகாருக்கு அவ்வளோ திட்டங்கள், ஏன் திடீர் பீகார் மேலே பாசம் அவ்வளோ நிதி கொடுக்குறீங்கன்னா, அப்போ தேர்தல் பீகாரில் வருது. அவர் என்ன தெரிஞ்சு பீகாரை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிற ஊடகவியலாளர். ஒருவேளை பீகார் மீது இருக்கக்கூடிய பாசத்தினால் பீகாரை விட்டு கொடுக்காம போகலாம், அதனால் அவர் அப்படி பேசியிருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் தேர்தலை மனசில் வச்சு தான் எல்லாமே நடக்குது. இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, தேர்தலை மனசில் வச்சு கூட தமிழ்நாட்டை கண்டுக்கல. இப்படி இருக்கிற இவர்களை 2026 இவங்களை கண்டுக்காம மக்கள் போக போகிறாங்க. தேர்தலை மனசில் வச்சு கூட எங்களுக்கு எதுவும் தரல இல்லை, அது மக்களுக்கு தெரியுது இல்லை சார். இன்னைக்கு டே டு டே நியூஸை மக்கள் பார்க்குறாங்க. பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்காக இவங்க என்ன செய்திருக்கிறார்கள், இவ்வளோ நேரம் பட்ஜெட்டு ஒன்று இம்ப்ரூவ் ஆயிருக்கு சார். இந்த பட்ஜெட்டில் திமுகவுடைய செய்தி தொடர்பாளராக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் பாராட்டுறேன் சார். 2025-26 1 மணி நேரம் 15 நிமிஷம் படித்தாங்க. இந்த முறை 1 மணி நேரம் 26 நிமிஷம் படித்தாங்க. 11 நிமிஷம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு சார். இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை தவிர்த்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது பட்ஜெட்ல. ஒரு வெத்து காகிதம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது ஒரு வெத்து காகிதம். விவசாயிகளுக்காக என்ன சார் கொண்டு வந்திருக்கீங்க? விவசாயிகளுடைய நலனுக்காக என்ன சார் கொண்டு வந்திருக்கீங்க? அதாவது விவசாயம் தான் பிரதானம். அதை விட்டுட்டு நாங்க ஏஐ பார்க் உண்டாக்க போறோம், அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நாங்க உருவாக்க போறோம் அப்படிலாம் சொல்றீங்க சார். அது இருக்கட்டும், உண்மையாவே சந்தோஷம். விவசாயிகள் சார், இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம் தான். அந்த விவசாயத்திற்காக இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் இந்த பட்ஜெட் என்பது சார். ஒரு பட்ஜெட் வருதுன்னா அது 1 மாதம் பேசுவாங்க. இவ்வளோ திட்டம் இருக்கு, இவ்வளோ திட்டம். 4-5 நாள் ஆயிடுச்சு, யாருமே பேசுறதில்ல அந்த பட்ஜெட்டை பற்றி. ஏதாவது இருந்தால் தானே ஏதாவது உள்ள இருந்தால் தானே பேசுவாங்க. எதுவுமே இல்லையே. இல்லாத பட்ஜெட்டை நம்ம என்னன்னு பேச முடியும்? ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க. இல்லை, அவங்க அதில் குறிப்பிடும்போது சென்னை பெங்களூருக்கு, அதே போல் சென்னை டு ஹைதராபாத்துக்கு ட்ரெயின் நாங்கள் அதிவேக ரயிலில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க சார். ஸ்பீட் ட்ரெயின்லாம் வேணாம் சார். ஆல்ரெடி போயிட்டு இருக்க மெட்ரோ ட்ரெயினுக்கு 2ஆம் கட்ட பணிகளுக்கு நிதியை கொடுக்க சொல்லுங்க சார். இப்போ இங்க வேலை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சென்னை ஃபுல்லா மெட்ரோ பணிகள் நடந்துட்டு இருக்கு. எல்லா மக்களை எல்லா சாலைகள்லயும் மெட்ரோ பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான நிதியை கொடுப்பீங்கன்னா, அந்த நிதியை கொடுக்கலையா? அந்த நிதியை கொடுங்கன்னா ஸ்பீட் ட்ரெயின் யாருக்கு வேணும்? ஸ்பீட் ட்ரெயின் யாராவது இறங்கி போராடி கேட்டாங்களா ஸ்பீட் ட்ரெயின் வேணும்னு சொல்லி? இன்னைக்கு மெட்ரோ சிறப்பான திட்டம், அந்த திட்டத்துக்கு கொடுங்கன்னா கோவை மதுரை என்னாச்சு மெட்ரோ ரயில் சார்? நான் கேட்கறது, எல்லா மாநிலத்துக்கும் நீங்கள் ஆள்ற மாநிலத்துக்கு ஒண்ணு தேவை, அது உடனே செய்றீங்க. ஏன் தமிழ்நாட்டை மட்டும் வஞ்சிக்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்கள்லாம் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? தமிழ்நாட்டு மக்கள் நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க அமைதியா இருப்பாங்கன்னு நீங்க வேடிக்கை பாக்குறீங்களா? அதுக்கு 2026 மக்கள் அதுக்கு அடிமையாக இருக்கிற அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தக்க பாடம் புகட்டுவார்கள். இவங்களை விரட்டி அடிக்க போறாங்க. ஓட்டு கேட்கறதுல விரட்டி அடிக்க போறாங்க. அது நீங்க பார்க்க தான் போறீங்க. இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமி அறிக்கை நேரத்தை கொடுத்துருந்தா, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 2-3 விஷயத்த சொல்றேன். 2025-26 ஆண்டுக்கான பொருளாதார அறிக்கை உலக அளவில் போர் போன்ற பதற்றத்தால் உறுதியற்ற சூழ்நிலையிலும் இந்திய பொருளாதார வளர்ச்சி 2025-26க்கு 6%-இருந்து 7% உயரும் அப்படிங்கிற மாதிரியும், 2026-27 6.8-இருந்து 7.2% இருக்குங்கிற மாதிரிலாம் பெருமையாக பேசிட்டு கீழே அப்படியே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரக்கு வேக வழித்தட பாதைகள், வேக ரயில் பாதைகள், நீர்வழி பாதைகள் மேம்பாடு போன்றவை போக்குவரத்து துறையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆயுர்வேதம், கால்நடைத்துறை முதலியவற்றுக்கு முன்னுரிமை வழங்கியுள்ளதை பாராட்டுகிறேன்னு சொல்லிட்டு சிறு குறு தொழில் மேம்பாட்டுக்கு பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக நிதி ஆதாரம் பெறுவதை உறுதி செய்ய ரூபாய் 2000 கோடி மற்றும் சிறு குறு தொழில் வளர்ச்சி நிதியாக ரூபாய் 10,000 கோடி போன்றவை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது, இது எதுவும் ஒரு மாநிலத்துக்கு கிடையாது, இல்லை ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கான பட்ஜெட். அப்போ தமிழ்நாடுக்கும் இதில் அடங்கும்ல எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத பார்த்தா? எங்கேயாவது வெளியே போகிறப்ப நம்ம பார்த்துருப்போம், ஒருத்தர் முன்னாடி பேசிட்டே போவார், பின்னாடி அவர் திரும்பி பார்ப்பார். டேய் நான் என்ன சொன்னேன்? ஆமாம் சாமி நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு பின்னாடி ஒரு ஜால்ரா வச்சுட்டு இருப்பார்.
என்னன்னா முன்னாடி போற நம்ம ஜி எது சொன்னாலும் பின்னாடி நம்ம எது சொன்னாலும் சரி நம்மளை, அதாவது அவர் திட்டினாலும் சரி, திட்டுவாயின்னு கூட ஆமாம்மா நீங்கள் சொன்னது, நீங்கள் திட்டினதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு அந்த ஜால்ரா போடுற வேலையை தமிழ்நாட்டில் இருந்து தமிழக உரிமையெல்லாம் அடகு வச்சாலும் போதும் சார், எங்களுக்கு ஜால்ரா போடுறத நான் வந்து நிறுத்த மாட்டேன், அடிமையாக இருக்கிறத தமிழ்நாட்டில் அடகு வைக்கிறத நான் என்றைக்குமே நிறுத்த மாட்டேன் அப்படின்னு இயங்கி கொண்டு இருக்கிற ஒரு எதிர்கட்சி தலைவரை தமிழ்நாடு பெற்றிருக்குது. அது தமிழ்நாடு இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவரை பெற்றதற்கு ரொம்பவே வெக்கப்படுது. அடுத்த முறை ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் வருவாரான்னு எனக்கு அவர் சொல்ற மாதிரி சிறு குறு தொழில் அதிக அளவில் உள்ள தமிழ்நாடு இதனால் பயன்பெறும் சொல்றாரு, பயன்பெறாதுன்றீங்களா சார்? சிறு குறு தொழிலுக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள், வரவேற்கத்தக்கது. தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாடு என்ற மாநிலத்தை குறிப்பிட்டு நாங்கள் கேட்கிற, தமிழக மக்களுக்கு அவசியமாக கேட்கிற ஒரு கல்வி நிதி பற்றி, ஜல்ஜீவன் திட்டத்தை பற்றி, விவசாயிகளை பற்றி இது மாதிரியான அறிவிப்புகள் ஏதாவது இடம்பெற்று இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க சிறு குறுவை வந்து இது வளர்க்குறீங்க, இன்னைக்கு அதே சிறு குறுல வந்து சிறு குறு தொழில்கள்ல 3வது பிளேஸ், இந்தியாவிலே 3வது பிளேஸ் தமிழ்நாடு. இன்னைக்கு நாங்களும் வந்து இன்னைக்கு கடனை பத்தி பேசுறாங்க சார். எல்லாம் தமிழ்நாட்டுடைய கடன் உயர்ந்து கொண்டு இருக்கிறது. நிறைய பேருக்கு அந்த விஷயத்த தெரியாதனால மக்கள்கிட்ட பொய் பரப்புரை செய்கிறாங்க சார். there is a commission, 15th finance commission, their recommendation is 28.6% debt to GDP ratio. அவங்களோட ரெக்கமெண்டேஷன் 28.6, ஜிடிபியிலேருந்து 28.6% வரைக்கும் கடன் வாங்கலாம். இன்றைக்கு தமிழ்நாடு பெற்றிருக்கிறது வெறும் 26.8% தான். அவர்கள் அந்த குறிப்பிட்ட அந்த ரேஷியோக்கு மேல போக முடியாது. இல்ல குற்றச்சாட்டு எங்க வருதுன்னா 2011 ஆட்சியில் இருந்தோம், 10 வருஷத்துல இருந்தோம். அப்போ 10 வருஷம் கணக்கு பண்ணா 4.25 கோடி 4.5 லட்சம் கோடி தான் நாங்கள் கடன் வாங்கியிருந்தோம். இவங்க ஒரு 5 வருஷத்துலேயே இவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா அப்போ என்ன? அப்படி 2011 2021 வரைக்கும் மத்திய ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பது போல வஞ்சிக்கவில்லை. எதற்கெடுத்தாலும் குற்றச்சாட்டுகளை வைத்து நிலுவைத் தொகையை தராமல் இல்லை, எல்லாம் ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அன்றைக்கு 2011 2013-14 வரைக்கும் காங்கிரஸ் இருந்துச்சு. 2014 தான் மோடி வரார். மோடிக்கு அப்புறமா இவர்கள் தான் தெரியுமே காலில் விழுற வந்து குரூப் ஆச்சு. காலில் உளுந்து அதாவது நிதியை பெற்றாங்களான்னு தெரியல, இங்க இருக்கிற மாநில சுயமரியாதையெல்லாம் போய் அடகு வச்சுட்டு வந்துட்டாங்க. அதனால அப்போது இந்த மாதிரி நிலைமை கிடையாது. அப்படி இருந்தும் வந்து கடனுடைய அந்த நிதி பற்றாக்குறையை ஆட்சிக்கு வந்த ஓராண்டுக்குள் சரி செய்தது திமுக அரசு. இன்னைக்கு நிதி எந்த திட்டம்னாலும் எடுத்துங்க சார், முழுமையான நிதி ஒன்றிய அரசால் தரப்படுகிறதா என்ற கேள்வி மக்கள்கிட்டே நான் வைக்கிறேன். இல்லை, இப்போ இந்த கேள்விக்கு பாஜக தரப்புல நம்ம பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு கிட்ட நிதி எதிர்பார்க்குறாங்க, கரெக்ட். ஆனால் மத்திய அரசு சொல்லக்கூடிய திட்டத்தை அவங்க செயல்படுத்துறாங்களான்னு கேட்டால் செயல்படுத்த மாட்டாங்க. அதில் முரண்டு பிடிக்கிறாங்க, இதை கொண்டு வாங்க அதை கொண்டு வாங்கன்றாங்க. ஒரு ஸ்கீமை அமல்படுத்தினா அதை அமல்படுத்துறது தயங்குறாங்க. ஆனால் அமல்படுத்துறதுக்கான ஸ்கீமை காசை மட்டும் கேட்குறாங்கன்னா இப்போ இது ஜல்ஜீவன் சொன்னேன். ஜல்ஜீவன் யாரோட ஸ்கீம்? ஒன்றிய அரசோட ஸ்கீம். அதை வந்து இம்ப்ளிமெண்ட்டே பண்ணலையா இது தமிழ்நாடு அரசு? இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமே, இம்ப்ளிமெண்ட் ஆகி அதற்கான நிலுவைத் தொகையை கேட்குறோம். இன்னைக்கு பேரிடர் மேலாண்மை, இன்னைக்கு வெள்ளம் வருது, இன்னைக்கு இல்லை நிதி கொடுக்கலன்றதுனால இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் கொடுக்காம இருக்குமா நலத்திட்ட உதவிகள்லாம்? இவர்கள் தரவில்லை என்றாலும் அந்த திட்டத்தின கீழே தமிழ்நாடு அரசு அதற்கான ஒரு விஷயத்த முன்னெடுத்துன்னு தான் இருக்கு. இல்லை, இப்போ திமுக அரசுக்கு இருக்கிற மாதிரியான நிதி நெருக்கடி மத்திய அரசுக்கு இல்லைன்றீங்களா, ஒன்றிய அரசுக்கு இல்லைன்றீங்களா? அப்புறம் எப்படி இருக்கு? அப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டுமா அவங்க கொடுக்காம இருக்கிறாங்க? எத்தனை 29 ஸ்டேட்ல எத்தனை ஸ்டேட் கொடுத்துருக்காங்க? அப்போ அந்த கேள்வியும் வரும்ல. எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்குறாங்க. சென்ற பட்ஜெட்ல ஆந்திராவுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க பாருங்க, பீகாருக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னு பாருங்க, பாஜக மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க பாருங்க சார். எவ்வளவு குற்றச்சாட்டு அதான் சார். நீங்க 29 ஸ்டேட்டையும் ஒரே மாதிரி பாருங்க. பாஜக மாநிலத்துல எல்லா நிதியும் ஒதுக்குறீங்க, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீங்க. அப்போ அந்த மாநிலத்தில் ஆளுகிற மக்களுக்கு நீங்க எல்லாம் செய்வீங்க, தமிழை என்ன ஆனாலும் பரவாயில்ல நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்ற விடாப்புடியா நிக்கிறது தான் திமுக எதிர்க்குது. திமுக பண்ண தமிழக மக்களே எதிர்க்கிறாங்க. சார் நிதி வேணும் சார். ஒன்றிய அரசினுடைய உங்களுடைய இது என்ன, ₹1 வரியா செலுத்தினா 29 பைசா கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு, மற்ற மாநிலத்துக்கு ₹1 அதிகமாக கொடுக்குறீங்க. எதுக்கு சார் இது? ஏன் வந்து இவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட் காட்டுறீங்க? ஏன் வந்து இவ்வளோ வேறுபாடை வந்து உண்டாக்குறீங்க மக்கள்கிட்டயும் மாநிலங்கள்கிட்டையும்? இதை தான் வந்து திமுக எதிர்க்குது. சரி, பல்வேறு செய்திகளை பகிர்ந்துருக்கோம். இன்னும் நம்ம பேச வேண்டிய முக்கியமான பல பிரச்சனைகள் இருக்குது. அடுத்தடுத்த அமர்வில் பேசுவோம். ரொம்ப நன்றி.